சூனியம் எப்படி வைக்கிறதுங்கிற பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்குன்னா, புக்கை எழுதின உடனே இறந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த புக்கை எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை புதைச்ச சமாதி பக்கமாக போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற சமாதியை தோண்டி அந்த புக்கை எடுத்துறாரு. எடுத்த உடனே அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்துறாங்க, அதாவது அந்த சுடுகாடை சுற்றி இருக்க ஆட்கள்லாம் பார்த்துறாங்க. பார்த்தோன்னே அவர் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஓடி போய் கடலில் ஒரு சின்ன படகுல ஏறி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஆவி வந்து அவரை சாய்ச்சதாகவும் அந்த படகையே சாய்ச்சி கீழே தள்ளி விட்டதாகவும் அவர் இறக்கும்போது அந்த புக்கையும் கடல்லே போட்டதாகவும் இப்போ வரைக்கும் அந்த புக்கு அந்த கடலுக்குள்ள தான் இருக்கிறதுன்னு நம்பப்படுது. கடலுக்கு அடியிலேருந்து 2019ஆம் ஆண்டு ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற மாதிரி அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. புத்தகத்தை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த புத்தகத்திலேயே இன்னொரு குறிப்பு வச்சிருக்காங்க. அதாவது சூனியம் பண்ணுறது, சூனியம் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற குறிப்புகளை அடங்கிய ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்துக்குடியே சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த பாட்டிலுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் கிடைச்சிருக்கு, இன்னொரு புத்தகம் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை. அந்த புத்தகத்தில் தான் சூனியெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த புக்கோட பேரு அவுட் கிங். அந்த புத்தகம் வந்து சாதாரணமாக எழுதுகிற மந்திரத்தால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது. அதில் என்னென்ன தகவல் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆவியை எப்படி எழுப்புறது, எழுப்பப்பட்ட ஆவியை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த ஆவிங்கள்லாம் வச்சு இந்த உலகத்தை எப்படி ஆடுறதுங்கிற தகவல்கள் குறிப்புகளும் அந்த புக்கில் இருக்காமா.